வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கணேஷருக்கு தேங்க்யூ சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஆயுஷ்மாவின் தோழர்கள். ஆயுஷ்மாவின் தோழர்கள்ல 3 கலர் கொடுத்து சார் படிக்க சொன்னாங்க. அதுல 3 கலர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். முதல்ல கண்ணுக்கிட்ட கொள்ளை நோய். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாருமே நம்ம ரிலேட் ஆன கலர் தான் இது எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாவே கொரோனா பத்தி ஒரு கதை தான். ஆனா அது கொரோனான்னு டைரக்டா சொல்லல. இதுல கணக்குல எவ்வளவு மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோய் மாதிரி ஒண்ணு யாருக்குமே சரியான ஒரு தூக்கம் இருக்காது. சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு தூக்கமும் இருக்காது. சோ அதனால அவங்களோட லைஃப் எப்படி பாதிக்குங்கிறது தான் இந்த ஒரு கதை. நம்ம மனிதனா நம்மளுக்கு 8 மணி நேரம் தூக்கம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். என்னதான் பெரிய வேலை செஞ்சாலும் 8 மணி நேரம் அப்பப்ப ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டாதான் நம்மளோட உடம்பு நல்லா இருக்கும். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பலூனிகா அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே நான் கொஞ்சம் இது என்னடா பலூனிகா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு ரோபோட். அது இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு வெள்ளத்தால அவங்க வீடு பாதிக்குது. அது எப்படி பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்றதுனால அது பாதிக்குது. அது பாதிக்கும் போது அவளை மட்டும் அது பாதிக்கல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்குது. அது மக்களை மண்ணுல ரொம்பவே மக்காம அது அப்படியே மேல இருக்கிறதுனால அவ வீடு அழிகிற ஸ்டேஜ்ல வருது. அப்பதான் என்ன பண்றா அப்படின்னா, பிளாஸ்டிக்க யூஸ் பண்ணாம மஞ்சப்பை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ இம்போர்ட் பண்ணி நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சனியன்னு பேரை சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் சுழிப்போம். ஏன்னா சனியன்னு போது எல்லாருக்கும் சனியனா என்னடா இது பேரு, இது சனியா அப்படி குறுக்க போகுது, யாராவது பிடிக்காத பேரை பிடிக்காமல பார்த்தா கூட இது ஒரு சனியா வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சனியனுங்கிறது ரொம்பவே நல்ல வார்த்தைன்னு நம்ம இந்த கதையில பாத்துக்கலாம். இதுல ஏலியன் ஒண்ணு வரும். நம்ம உலகத்துல பார்த்து இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இயற்கை எதுவுமே இங்க சரியா இல்ல அப்படின்னு சொன்னது பார்த்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதுதான் என்னோட குறிப்பு. நன்றி, வணக்கம்.